குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிப்பிங்க. இது பார்த்திங்களா கொள்ளு குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நல்லா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 100-150 கிராம் நல்லா உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். அப்புறம் பெரிய தக்காளி 2, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, கொள்ளை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் போடுறது தான். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், சின்ன வெங்காயம் பூண்டு 2 கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறப்பாக. இப்போ ஆயில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிட்டேன். பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காய விழுதை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டுருக்கேன். இப்போது நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோம். அதோட இப்போ தக்காளியை போட்டுருவேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃபைனாக வதக்கணும் தக்காளியும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன். அது கூட இப்போ தனியா மிளகாத்தூள் சேர்த்து போட்டாச்சு. அப்புறமா கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம்ல. ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கணுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த இதை போடணும். புளி கொஞ்சம் ஊற்றிடுவோமா? புளி போடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். கொள்ளை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணால் கொஞ்சம் பரப்பரான்னு அரைச்சிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் அப்படியே கொட்டிட வேண்டியதான். நல்ல புளி கிளி எல்லாமே நல்லா கொதித்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளை ஊற்றிடுவோம். அவ்வளோதான். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே, ஆனால் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. திக்காயிடும், பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஓகேவா? கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தாங்க இது. கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் குழம்பா சுண்டலாகவும் கொடுங்க, குழம்பாகவும் கொடுங்க. இதில் பொடி வெரைட்டிஸ் நல்லா பண்ணி கொடுக்கலாம். இட்லி பொடி அந்த மாதிரி ரசத்துக்கு அரைக்கும் போதெல்லாம் நீங்கள் கொள்ளை வறுத்தது கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. உடம்பு வெயிட்டு குறையும், ரொம்ப நல்லது. குழம்பு கொதிக்குது. ரெடி ஆனோன்னா காட்டுறேன். சூப்பராக கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எதுக்குனாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இது பண்ணுங்கள். ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்தியும் கூட. ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிரபஞ்சத்திற்கு நன்றி.